அப்பா டிவி கேக்கு ஓட்டு போட்டுருங்க. விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியாக யூஸ் பண்ணியிருக்காரு. மே 4க்கு அப்புறம் தான் கதற ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இன்றைக்கே கதற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் வெற்றியே. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொண்டரணி அமைப்பாளர் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டுக்காக குழந்தைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்காரு. காவல்துறை விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் முடிவு குழந்தைகளை எப்படி பாதிக்கும்னு ஒரு அப்பாவா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. கட்சியில் பொறுப்பில் இருந்துட்டு இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது. ஏன்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, அது தப்பு இல்லை. கோட்டர் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, அது தப்பு இல்லை. டோக்கன் போட்டும் ஓட்டு வாங்குறாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி தானே? தலைவர் விஜய்க்கு எல்லா உரிமையும் இருக்குது. சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவருக்கு ஓட்டு கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் பயந்துட்டீங்க, அதுதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருக்குது. ஏதோ சிறு பிள்ளைங்க ஓட்டு போட்ட மாதிரியும் இந்த எலெக்ஷனில் யாரும் கள்ள ஓட்டு போடாத மாதிரியும் பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தால் கள்ள ஓட்டு போட்டவங்க மேலே புகார் கொடுங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. 2026 தலைவர் விஜய் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது.